வாங்க. என்ன சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்திருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா தானே இருந்தோம். இப்பயே என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி பாரமா இருக்கு. இல்லைங்க, அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கொடுக்கறதுக்கு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு இன்விடேஷன் அடிச்சோம். இப்பதான் கல்யாணம் மண்டபத்துலன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் அதை மென்ஷன் பண்ணி புதுசா ஒரு இன்விடேஷன் அடிச்சிருக்கேன். இத அம்மா உங்ககிட்ட முதல்ல காமிக்க சொன்னாங்க. அதை கொடுக்க தாங்க வந்தேன். இந்தாங்க பாருங்க. எப்படி இருக்குன்னு பிரிச்சு பாருங்க. விருப்பம் இல்லாத கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எப்படி இருந்தா என்ன? எங்க உங்களதான் பிரிச்சு பாருங்க. நல்லா இருக்கா? இந்தாங்க. இது உங்களுக்கு தான், நீங்களே வச்சுக்கோங்க. முத பத்திரிக்கையை கோயில்ல வச்சு நம்ம 2 பேரையும் சாமி கும்பிட சொன்னாங்க. ஒரு நிமிஷம். அம்மாதான். சொல்லுங்கம்மா. வாசு, இப்ப நீ எங்க இருக்க? பத்திரிக்கை வாங்கிட்டியா? வினோதினிட்ட காமிச்சிட்டியா? அம்மா இங்கதான் இருக்க. அப்படியா? சரி, நல்லதா போச்சு. இங்க பாரு, நீ என்ன பண்ற, வினோதினியை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கெல்லாம் போகாம நேரா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. எதுக்குமா? எதுக்குன்னு காரணம் சொன்னாதான் கூட்டிட்டு வருவியா? அம்மா எல்லாம் காரணமா தான் சொல்லுவேன். முதல்ல அவளை கூட்டிட்டு வா. இல்லம்மா, காரணம் சொல்லாம கூப்பிட்டா வருவாங்களா? டேய், அவகிட்ட அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லு, என் மருமக வருவா. இல்லனா அவ பக்கத்துல இருந்தா போனை கொடு, அவகிட்ட நானே சொல்றேன். இல்ல, நானே சொல்லி கூட்டிட்டு வரேன். அம்மா நம்ம 2 பேரையும் உடனே வீட்டுக்கு வர சொல்றாங்க. ஏங்க, நான் தனியா இருக்கணும் தான் இங்க வந்திருக்கேன். இப்போ திடீர்னு வீட்டுக்கு வர சொன்னா எப்படிங்க? ஆமா, எதுக்கு இப்ப வீட்டுக்கு வர சொல்றாங்க? இல்ல, வீட்டுக்கு வாங்க சொல்றேன்னு சொன்னாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்ப எங்கேயும் வர மாதிரி நிலைமையில இல்ல. நீங்களாச்சும் என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். சரிங்க, நான் அம்மாட்ட சொல்லி சமாளிச்சுக்கிறேன். வரேங்க. ஏங்க, மத்தவங்க எப்படியோ, நான் யாரையுமே காயப்படுத்த விரும்பல. இங்க எதுவுமே நம்ம விருப்பத்துக்கு நடக்கல. அவங்க இழுத்த இழுப்புக்கு தான் நாம போயிட்டு இருக்கோம். காரணம் நம்ம பசங்க. எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. இதுவும் எதுக்குன்னு பாத்துடலாம். நான் வரேன், வாங்க. தேங்க்ஸுங்க. பேசி வச்ச மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்திருந்தா இந்நேரம் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா ஜோடியா தான் கார்ல போயிருப்பாங்க. இன்னைக்கு நடக்கலனாலும் இன்னும் 2-3 நாள்ல இவங்க 2 பேரும் கல்யாணமாகி ஜோடியா கார்ல போறவங்க தான். வினோதினியுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்,
வாசு சாருக்கும் வினோதினிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தானே நானும் நினைக்கிறேன். நான் எப்படி அவங்க 2 பேரும் ஜோடியா போறதை பார்த்தா நான் சந்தோஷம் தானே படணும். ஆனா எனக்குள்ள ஒரு மாதிரி இருக்கே, ஏன் நான் அப்படி இருக்கேன்? ஆண்டவா, வினோதினி நல்லா இருக்கணும். அவங்க கல்யாணத்துல எந்த குழப்பமும் வரக்கூடாது. வாசு சாருக்கும் வினோதினிக்கும் நல்லபடியா கல்யாணம் நடக்கணும். இந்த கல்யாணத்துல எந்த விதமான தடங்களும் வராம இருக்கிறதுக்கு நீதான் உறுதுணையா இருக்கணும். வாங்க. வாமா வினோ, வா. இந்நேரம் நினைச்ச மாதிரியே கல்யாணம் நடந்திருந்தா என் வீட்டு மருமகளா உன்னை ஆர்த்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வரவேற்றிருப்பேன். சரி இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? இன்னும் 3 நாள் தானே இருக்கு. சரி வா வா வாசு, வா உள்ள வாமா, வா. வா வா உட்காரு. எதுக்கு வர சொன்னீங்க? முதல்ல உட்காரு சொல்றேன். அம்மா, ஏய், இந்த கற்பகத்துக்கு கொஞ்சமாவது கூறு இருக்கா? கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்ணை வீட்டுக்குள்ள விடுறா. அம்மா, அப்போ அப்படி பார்த்தா நம்ம பொண்ணு தானே கல்யாண பொண்ணு. அவளுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள வரலையா? ஓ, நீ அப்படி வரியா? அப்பன்னா நம்ம பொண்ணுதான் முதல்ல வீட்டுக்குள்ள வந்தா. அவதான் இந்த வீட்டு மருமக. அவளை தவிர யாரும் மருமகளா வரக்கூடாது. வழிய மறைச்சுக்கிட்டு யாரோ வந்த மாதிரி இருக்கு. யாரு இவங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சம் மேல இருக்கு. மேல சொன்னா கேளு. நீ கொஞ்சம் தள்ளி நின்னே கொஞ்சமா, அவ தாங்க மாட்டா. காலையில நீ என் மேல விழுந்த வழியே இன்னும் போகலையே மேகல. அப்பா, என்ன புள்ளைய பத்தி வச்சிருக்கடி. ச்சே, என் இடுப்பு எலும்பெல்லாம் உடைச்சிருப்பா போல இருக்குடி. நீ தானம்மா பாசத்துல பால் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் குண்டா குண்டாவா ஊட்டினது. இப்ப நீ அனுபவி. என்ன அத்தா, செல்லம்மா கட்டி பிடிச்சதுக்கு இப்படி சலிச்சுக்கிறீங்க?